நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் அக்டோபர் மாதத்தினுடைய பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் இந்த கிரக சஞ்சாரங்களை வச்சு நகர்வுகளை வச்சு சூரியனுடைய பிரதானத்தினுடைய ஸ்தானத்தை வச்சு தான் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். அப்போ மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய், சுக்கிரன், புதன் இதனுடைய நகர்வுத்தன்மைகள் இந்த மாதத்தில் எப்படி இருக்குது? அதாவது புரட்டாசி 15ஆம் தேதி இந்த ஆங்கில மாதம் பிறக்குது. 1/10/2025 முதல் 31/10/2020 ஆக 31 நாட்கள் 12 ராசிக்கும் எவ்வித சாதகம் எவ்வித உயர்வுகள் கிடைக்கப் போகிறது, அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன, அதை தான் நம்ம இப்போ முழுமையாக பார்க்க இருக்கிறோம். விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 15ஆம் தேதி வளர்பிறை தசமி திதி அன்று புதன்கிழமை போராட நட்சத்திரத்தில் இந்த அக்டோபர் மாதம் பிறக்குது. பட் இந்த கிரக இயக்கங்களை நம்ம பார்க்கலாம். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் சுக்கிரன் கேது பகவான், கன்னியில் சூரிய பகவான் புதன் பகவான், துலாத்தில் செவ்வாய், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், சனி வக்கரமாக மீனத்தில் இருக்கிறார். இது 1/10/2025 ஆரம்பமாகக்கூடிய இந்த கிரக இயக்கங்கள் இதுதான். இந்த மாதத்தில் நிறைய மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் நிகழுது. எப்படின்னா ஆரம்பம் 3/10/2025 இந்த புதன் பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாத்திலையும், 25/10/2020 இந்த மாதத்தினுடைய கடைசி பகுதியில் மறுபடியும் புதன் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கும் பயிற்சி ஆகிறது. 10/10/2025 அன்று சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறது. 18/10/2025 சூரியன் கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு பயிற்சி ஆகிறது. ஐப்பசி 1ஆம் நாள் அன்றைக்கு. இன்னொன்று பெரிய விஷயம் என்னென்னா, இந்த 18/10/2025 குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு ஸ்தான பலம் பெறுகிறார். ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் இந்த மாதத்தில். இது மிகப்பெரிய ஒரு அபரீதமான ஒரு பயிற்சி. அது மட்டும் இல்லாது இந்த 12 ராசிக்குமே பல யோகங்களையும் மாற்றங்களையும் இந்த குரு பகவான் கொடுக்குறார். ஏன்னா குரு தான் பரிகார கிரகம். ஒரு ஜாதகத்தில் பரிகாரம்னாலே அது குரு பகவான் தான். சரி, 28/10/2025 அன்று செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இறுதியில் செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு பயிற்சி ஆகிறார். 28/10/2025 அன்று செவ்வாய் பகவான் துலாத்திலிருந்து விருச்சிகத்துக்கு தன்னுடைய பாவகத்தில் ஸ்தான பலம் பெறுகிறார். ஆக இந்த கிரகங்கள் பார்த்தோம் அப்படின்னா சனி ஆல்ரெடி வக்ரகதியாக இந்த மாதத்தினுடைய முழுவதுமே வக்ரமாக தான் இருக்குது. ஆரம்பத்தில் புதன் அஸ்தங்க தோஷம் பெற்றிருந்தாலும் பிற்பகுதியில் அஸ்தங்க நிவர்த்தி பெறுகிறார் அப்படி தான் சொல்லுது. இது இந்த மாதத்தினுடைய கிரக சஞ்சாரங்கள். இந்த நகர்வுகளை வச்சு இந்த மாதத்தினுடைய 12 ராசிகளுக்கும் ஏற்றம் இறக்கம் என்ன, எவ்வகையில் வெற்றி பெறப் போகிறீங்க வாங்க பார்க்கலாம். கடகராசி அன்பர்களே, பொற்காலம் உங்களுக்கு. ஆமாம், என்ன சார் இந்த மாதம் ஆரம்பித்ததுலேருந்து என் பிஸ்னஸ் நல்லபடியாக போகுமா? ஏற்கனவே நிறைய பின்னடைவுகளை சந்திச்சிருக்கேன். அஷ்டம சனி காலத்துலேருந்து வெளியில் வந்திருக்கேன். இப்போ 8ஆம் இடத்துல ராகு பயணிச்சுன்னு இருக்கார். நிறைய வம்பு வழக்குகளை பார்த்துட்டுருக்கேன். எதிரிகள் அதிகமாக சூழ்ந்து கொள்கிறாங்க. இதெல்லாம் நிறைய புலம்பல்கள் இந்த ஜாதகங்கள்லாம் வரும்பொழுது. ஜென்மத்தில் குரு வரார். என்ன சார் குரு வந்தால் பதவியை பறிபோகக்கூடிய சூழ்நிலைகள் ஏதாவது வருமா? ஏகப்பட்ட கொஷின் இருக்குது. ஏன்னா ஜென்மத்தில் குரு வரும் காலம் போராட்டமான காலம்தான். ஆனால் அந்த குரு பகவான் உங்கள் பாவகத்தில் வரும்போது ஸ்தான பலம் பெறுகிறார். அப்போ குரு என்ன பண்ணுறாருன்னா ஸ்தான பலம் பெறுகிறார். அப்போ உங்களுடைய கல்வி நிலையை உயர்த்துவார். உங்களுடைய ஒழுக்க சீர்கேடுகளை சரி பண்ணுவார். முதல்ல ஒழுக்கமாக்குவார், டிசிப்ளின். ஆமாம், மதிப்பு மரியாதை எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. பெரிய மனிதர்களுடைய தொடர்பு, ஆலயத்தினுடைய தொடர்பு, தீர்த்தவாரியினுடைய தொடர்பு, கும்பாபிஷேகத்தினுடைய தொடர்பு,
அப்போ உங்களுடைய பேச்சு செயல்கள் எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா மதிப்பு மிகுந்ததாக முதல்ல ரெஸ்பெக்டட் பர்சன். ஆமாம், நிறைய பந்தா காட்டியிருந்தவங்க கூட திடீர்னு பார்த்தோங்கன்னா ருத்ராட்சம் போடுவாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். ஏன்னா குரு புதனுடைய சேர்க்கை இப்போ நடக்கும் ஒரே கோணத்தில். இந்த மாதத்தினுடைய முடிவில் புதன் வேறு பயிற்சி. அப்போ குரு புதனுடைய சேர்க்கை கண்டிப்பாக சாஸ்திர அறிவுகள் வரும். இவ்வளோ காலம் நீங்கள் நல்ல நேரம் பார்க்கல, 4 கிழமெல்லாம் பார்க்காம ஓடிண்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதத்தில் நேரம் காலம் பார்த்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்வீங்க. அப்போ நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, எனர்ஜி இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக ஆளுமை திறன் பண்ணுது. அப்போ கிரகங்கள்லாம் உண்மைதான் அப்படின்னு நாத்திகம் பேசியிருந்தவங்க கூட இந்த துறைக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லப்படுது. அதே காலகட்டத்தில் பள்ளிகள் இடம் மாறும். அப்போ ஏற்கனவே படிச்சிருந்தோம் அப்படின்னா டக்குன்னு பள்ளி மாறுறதுக்கோ அல்லது இருக்கிற பாட்டி வீட்டுக்கு போய் அங்கேருந்து பள்ளிக்கூடம் படிக்கிறதுக்கோ ஏதோ ஒரு இடமாற்றம் உண்டணும். கல்வி நிலையங்கள் மாறுவதற்கு இல்லை டியூஷன் மாறுறதுக்கு, டியூஷன் போய் சேர்றதுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும். பத்திரப்பதிவு, கையெழுத்து, அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல், எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா தினமும் தினசரி என்ன பண்ணணும், எழுதி வைக்கணும். அப்போ குறிப்பு எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். தினமும் டைரி எழுதக்கூடிய பழக்கத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, அல்லது கணக்கு நோட்டாவது ஒன்று வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வீடு மாற்றம் உண்டு சார் இந்த மாதத்தில். உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வீடு கிடைக்கணும். அப்போ உங்களுடைய லக்னம், ஒரு வீடு, ஒரு ஜாதகத்தில் லக்னம் தான் தலை. உங்கள் ஜாதகத்தில் யாருடைய ஜாதகம் அந்த குடும்பத்தில் ஒரு வீடு மனைக்கு உண்டான ஆளுமை திறன் கொண்ட ஜாதகமாக இருக்கிறதோ அதனுடைய லக்னத்தை எடுத்துக்கோங்க. அந்த லக்னத்தினுடைய திசை அமைப்பை எடுத்துக்கோங்க. கிழக்கா, மேற்கா, வடக்கா, தெற்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லக்னத்துக்கு உண்டான திசையை தலைவாசலாக நீங்கள் அது வாடகை வீடோ சொந்த வீடோ அமைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும். அதுமாதிரி ரொம்ப நாளாக வீடு பார்த்துட்டு இருக்கேன், வீடு அமைய மாட்டுது, பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை, எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை, இதெல்லாம் சரியாக உங்களுக்கு கேட்ட மாத்திரத்தில் கேட்ட பொசிஷனில் உங்களுக்கு இந்த மாதம் வீடு அமையும். அதே நேரத்தில் வாஸ்து முறைப்படியான வீடுகள் அமைவதற்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. வாஸ்து தோஷம் நீங்குவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு இந்த மாதத்தில். ஆமாம், ரொம்ப நீண்ட நாள் பிரச்சனை இந்த மாதத்தில் உங்களுக்கு சரியாக போகிறது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா குரு நேர 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால நல்ல பார்ட்னர் வருவா, நல்ல பிஸ்னஸ் கிடைக்கும், நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும், நண்பர்களுடைய சகவாசம் வெற்றியை தரும். அப்போ ஏதாவது ஒரு தூர தேசத்திலிருந்து பயணம் பண்ணி நண்பன் உங்களை பார்த்துட்டு வந்து நல்ல ஹெல்ப்பிங் மைண்டோடு வந்து சேர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே கிடைக்கும். திருமணம் தாமதங்கள் வெற்றி அடையும். ஏன்னா திருமணத்துக்காக ஏங்கி இருந்த காலங்கள்லாம் போய் திருமண வாய்ப்புகள் இப்போ கைகூடு வரும். குடும்பத்தில் சந்தோஷங்கள் தாண்டவம் ஆடுது. அது மட்டும் இல்லாது 2வது திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாமே அது ஒரு வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா குரு சனியினுடைய சேர்க்கை 9ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 9ஆம் இடம் என்பது மறுமணத்தை குறிக்கும், 11ஆம் இடமும் மறுமணத்தை குறிக்கும். அப்போ 9ஆம் இடத்துல அப்போ 2வது திருமணத்துக்காக இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் நடக்கும். குழந்தை பேர்களால் வெற்றி கிடைக்கும். கடன் தீரும் சார். முதல்ல அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறச்ச கேட்ட இடத்த கேட்ட மாத்திரத்தெல்லாம் பணம் கிடைக்கும். ஆனால் எவ்வகையில் வருது, எவ்வகையில் செலவு பண்ணுறோம், எதுக்காக வாங்குகிறோன்னு கரெக்டாக திட்டம் போட்டு வாங்குங்க. அதனால் கடன் கிடைக்குதேன்னு நம்ம மாட்டு வாங்கிகிட்டே இருக்கக்கூடாது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும், ஆதாயம் கிடைக்கும், பதவி உயர்கள் கிடைக்கும். மேலும் இந்த மாதத்தில் வெற்றியடைவதற்கு செங்கேணி அம்மனையோ அல்லது கருமாரி அம்மனையோ வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கேற்றி வழிபாடு பண்ணுங்க. அநேக வெற்றிகளை வென்றடைங்கள். வாழ்க வாழ்க வாழ்க.